வணக்கம் நேயர்களே. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி 234 தொகுதிகளில் போட்டியிடுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் பல்வேறு வாக்குறுதியை சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. பல இலவசங்கள், பல கட்ட பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கான வாக்குறுதி அளித்திருக்கிறாரு. தற்பொழுது அவருடைய வாக்குறுதி பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சிக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, நாங்கள் 233 தொகுதியில தான் போட்டிடுவோம், ஒரு தொகுதி உங்களுக்கு கொடுத்துட்டோன்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. என்னடா இப்படி பேசுறானே, என்னடா ஒரு குழப்பமா இருக்குது இல்லையா? என்னன்னா ஒண்ணு இல்லைங்க, அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அறிவித்துள்ள வேட்பாளர் காரணமாக அது கண்டிப்பாக அதிமுக வெற்றி உறுதி என்று சொல்லி பரவலாக பொதுமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் இருக்குதுங்க. என்னடா காரணம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2016 பார்த்தீங்கன்னா பிசிகே போட்டிட்டது. அப்பொழுது தோல்வி அடைந்தார்கள். அப்போதும் ஏடிஎம்கே போட்டியிருந்த சு ரவிகள் வெற்றி பெற்றாரு. அடுத்ததாக உதயசூரிய சின்னத்தில் ராஜ்குமார் போட்டியிட்டாரு 2016. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற முதல் ஒரு வேட்பாளர் அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் ராஜ்குமார் அறிவித்ததுனால கட்சி பூசல் காரணமாக அப்பொழுது ஒரு தோல்வி. மீண்டும் சு ரவி அவர்கள் வெற்றி பெற்றார்கள், 2ஆம் முறை வெற்றி பெற்றார்கள். அப்புறம் 2021 தேர்தலில் அங்க பார்த்தா மீண்டும் பிசிகே வெளியிலிருந்து வந்த கௌதம சன்னாக்கு பானை சின்னத்தில் கொடுத்தாங்க. பானை சின்னை வந்த உடனே பரவலா மக்கள் பேசிக்கொண்டது என்னன்னா, கண்டிப்பாக இந்த முறை அதிமுக வெற்றி பெறும், தொடர்ந்து அவர் 3ஆவது முறை சு ரவி அவர்கள் வெற்றி பெறுவார் என்று சொன்னாங்க. காரணம், சூரிய அவர்கள் வழக்கறிஞர், அரக்கோணம் கோர்ட்டில் நல்ல ஒரு பயிற்சியாக மேற்கொண்டவர். அவர் அது மாத்திரல சொந்த மண்ணு வேட்பாளர் நிற்பதனால கண்டிப்பா அவர்கள் வெற்றி பெறுவார். இது ஒரு காரணம். 2வது காரணம், சூரியன் சின்னம் இல்லாத பானை சின்னத்தை கொடுத்ததுனால அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அது மாத்திரம் 3வது காரணம், அவர் வெளி ஊரை சார்ந்தவர், அதனால எளிதில் வெற்றி பெறலாம் என்று சொல்லி. 4வது காரணம், உள்ளுக்குள்ள பூசல், திமுகக்குள்ள பூசல், பிசிகக்குள்ள ஒரு ஒற்றுமை இன்மை போன்ற காரியங்கள், இதை ஒருங்கிணைக்கிறதுக்கு சரியான ஒரு நிர்வாகம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. இது மாதிரி காரணத்தை வைத்து கண்டிப்பா தோற்கும் சொன்னாங்க. அதே மாதிரி அந்த தேர்தலிலும் திமுக கூட்டணி தோல்வி அடைந்தது. சு ரவி அவர்களை வெற்றி பெற்றார். அதே போல இந்த தேர்தலில் இதெல்லாம் கணக்கில் வைத்து ஒரு வேட்பாளரை வைப்பார்கள், நிற்க வைப்பார்கள். அதே லோக்கல்ல இருக்கிறவங்க தான் நிற்க வைப்பார்கள், சொந்த மண்ணை சார்ந்தவர் நிற்க வைப்பார்கள் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே போல அதிமுக சார்ந்த சு ரவி அவர்களுக்கும் ஒரு அச்சம் இருந்தது. ஒருவேளை சூரியனுக்கு கொடுத்தா உதய சூரியன் சின்னத்துக்கு ஒரு டிஎம்கேக்கு வாக்கு கொடுப்பார்களா, சொந்த மண்ணில் யாரா கொடுப்பார்கள் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில திருப்பும் இது விசிகாக்கு சென்றது. விசிகாக்கு வந்தவுடனே அது பானை சின்னம் என்று ஒன்று வந்தது. அப்போது அதிமுக சேர்ந்த ரவி அவர்கள் கொஞ்சம் பரவாயில்ல என்று சொல்லி நிம்மதியா இருந்தது. அதனை தொடர்ந்து பார்த்தா வேட்பாளர்கள் சொந்தவர்கள் கொடுப்பார்களா என்று சொல்லி பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தா அவர்களும் வெளியூரை சார்ந்தவர்கள். இப்பொழுது பொறுத்த வரைக்கும் இது பொதுமக்களிடையே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், கண்டிப்பா இந்த முறை அதிமுக வெற்றி பெறும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 4வது முறை வெற்றி விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறார் சு ரவி அவர்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இதை நேரடியாக 234 தொகுதி என்பது 233 தொகுதி தான் போட்டி என்பதும், ஒரு தொகுதியான அரக்கோணம் தொகுதி வெற்றி என்ற அதிமுக வெற்றி என்ற ஒரு கோணத்தில் பொதுமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் பொறுத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கான ஒரு வாக்குறுதி இலவசம் கொடுத்தது மாத்திரமல்ல, அதிமுகவுக்கும் அவர்கள் குறைவில்லாமல் எதிர்கட்சிக்கும் ஒன்றை அள்ளி கொடுத்திருக்கிறார் என்று நாம் பொதுமக்களுடைய பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படாத ஒரு காரணம், எதிர் அணியில யார் வேட்பாளராக இருக்கிறார்கள், அவருக்கு சரியான ஒரு வேட்பாளரை போட வேண்டும் என்பது அவர் தவறிவிட்டார்கள் என்று பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கட்சி சமூக ஆர்வலர்கள் இது குறித்து அலசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக அரக்கோணம் தொகுதியில அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. இதை எப்படி சமாளிக்க போகிறார் தெரியல. அரக்கோணம் தொகுதி தற்பொழுது எழில் கருணாநிதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவர் எப்படி இந்த தேர்தல் பிரச்சாரத்தையோ அல்லது பொதுமக்களின் இதை எப்படி கொண்டு போவார் என்று தெரியல. உண்மையிலே வெற்றியை, ஒரு கடினமான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால் திமுக இருக்கிற அந்த உட்கட்சி பூசல் எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது அரக்கோணத்தில் இந்த முறை உதயசூரியனுக்கு கொடுக்கப்படும், திமுக கொடுக்கப்படும் என்று சொல்லி
பல கட்சி நிர்வாகிகளால் எதிர்பார்த்த ஒன்று. அது மாத்திரமல்ல, அரக்கோணம் பொறுத்தவரைக்கும் திமுக கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது தொகுதி என்பதால் அதை விசிக கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் உள்ளூர் போடுவார்கள் என்று பார்த்தால் அது வெளியுறை சார்ந்த ஒருத்தர் போட்டதுனால கண்டிப்பாக இந்த முறை வெற்றி அதிமுக தான் இருக்கும் என்று சொல்லி மக்களிடையே பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக ஒரு சந்தோஷம் நிலவி கொண்டிருக்கிறது. இதை எப்படி இவர்கள் எதிர்கொள்வார்கள், திமுக எப்படி வெற்றி பெறும், திமுக கூட்டணியான விசிக எப்படி இதை எதிர்கொள்ளும் என்று தெரியவில்லை. குறிப்பாக நம்முடைய திருமா அவர்களும் 8 தொகுதி அதிகமான தொகுதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நிலையில 8 தொகுதியை கொடுத்த நிலையில இந்த ஒரு தொகுதியை அவர் எதிராளி யார், அவர் ஏற்றவரை நாம் போட வேண்டும் என்று அவர் தவறிவிட்டார் என்று சொல்லலாம். ஆனாலும் பரவாயில்லை, இப்பொழுது நான் போட்டு அவரை வெற்றி பெற செய்வேன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் தேர்தல் வியூகத்தை வைத்திருக்கிறான்னு தெரியல. குறிப்பாக இவரெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு போராட்டத்தில் களத்தில் இறங்கினால் மட்டுமே திமுக வெற்றி, இல்லை என்று சொன்னால் கண்டிப்பா தோல்வி என்பதை நாம் பார்க்க முடியும். ஆக பொறுத்திருந்து பார்க்கும் இந்த தேர்தல் 2026 தேர்தல் அரக்கோணம் தொகுதி யார் வெற்றி பெறுவார்கள். ரவி அவர்கள் வெற்றி பெற்றால் இது 4வது முறை வெற்றி என்பதை அவர் அடைவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.